வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி மாதத்துடைய 2ஆம் வெள்ளிக்கிழமை மற்றும் ஆடி மாதத்துடைய தேய்பிறை சஷ்டி திதி இந்த இரண்டுமே ஒன்று கூடி வரக்கூடிய அன்றைய தினத்தில் எந்த வழிபாட்டினை நம்ம வீடுகளில் செய்ய வேண்டும், யாரை வழிபாடு செய்ய வேண்டும், எந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். அம்மனுக்கு மிகவும் உகந்த மாதமான ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்களுக்கு சக்தியானது அதிகமாகவே இருக்கும் என்பது ஐதீகம். அதனால்தான் ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுடைய வழிபாடானது மிக மிக விசேஷமானது, அதிகப்படியான நல்ல பலன்களை தரக்கூடியது. ஆடி மாதத்துல வரக்கூடிய அனைத்து தினங்கள்லையுமே கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், அதாவது ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், இது போன்ற விசேஷமான நாட்கள்ல கட்டாயம் கோவிலுக்கு சென்று நெய் தீபங்களை ஏற்றி வைத்து அன்னையை வழிபாடு செய்வது அம்பிகையுடைய பரிபூர்ண அருளாசியை பெற்று தரக்கூடியது, அனைத்து விதமான நலன்களையும் வளங்களையும் தரக்கூடியது. ஆடி மாதத்துடைய 2ஆம் வெள்ளிக்கிழமை என்று உக்ர தெய்வங்களுடைய வழிபாடானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. காமாட்சி அம்மனுடைய வழிபாடு, காளி அவதாரமாக விளங்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி தாயாருடைய வழிபாடை நீங்கள் செய்யலாம். இதை தவிர புற்றுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். ஆடி மாதத்துடைய 2ஆம் வெள்ளிக்கிழமை என்று காளியுடைய அவதாரமாக விளங்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி தாயாரை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அங்காள் அம்மனை குலதெய்வமாக கொண்டவர்கள் அல்லது இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள் அல்லது அங்காள் அம்மனை நீங்கள் விரும்பி வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தால் கட்டாயம் அன்றைய தினத்தில் அங்காளம்மனுடைய கோவிலுக்கு சென்று நீங்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பலன்களை தரக்கூடியது. அங்காள் அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம், வேப்பிலை மற்றும் எலுமிச்சை வைத்து நீங்கள் கட்டாயம் வழிபாடு செய்ய வேண்டும். இதை தவிர அன்றைய தினத்தில் அங்காள் அம்மனுக்கு நீங்கள் மாவிளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அங்காள் அம்மனுக்கு வேப்பிலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது, எலுமிச்சை மாலையை சாற்றி வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது. வேப்பிலை மாலை, எலுமிச்சை மாலையை அணிவித்து வழிபாடு செய்வதன் மூலம் அனைத்து விதமான தீவினைகள், எதிர்மறை ஆற்றல்கள், தீய சக்திகள், அனைத்து விதமான பிரச்சனைகள் மற்றும் காரிய தடைகளானது அனைத்துமே நீங்கி காரிய வெற்றியானது ஏற்படும். கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த வழிபாட்டினை உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்து அங்காள் அம்மனை வழிபாடு செய்யலாம். ஆடி 2ஆம் வெள்ளிக்கிழமை என்று புற்றுள்ள அம்மன் கோவில் அல்லது நாகாத்தம்மன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். புற்றுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அம்மனுக்கு நீங்கள் பசும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். மஞ்சளை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அம்மனுக்கு செவ்வரளி மலர்கள் அல்லது வாசனமிக்க பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய நாகர் சிலைகளுக்கு நீங்கள் அன்றைய தினத்தில் பாலாபிஷேகம் செய்து மஞ்சளை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது கடன் ரீதியான பிரச்சனை, பண ரீதியான பிரச்சனை, உடல் உபாதைகளானது நீங்கும், சகலவிதமான தோஷங்களும் நீங்கி சுப பலன்களானது ஏற்படும். ஆடி மாதத்துடைய 2ஆம் வெள்ளிக்கிழமை என்று ஆடி மாதத்துடைய தேய்பிறை சஷ்டி திதியானது இணைந்து வர இருப்பதால் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வழிபாடானது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வருவது மிகவும் விசேஷமானது. அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் 6 மண் அகழ்விளக்கு தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று செவ்வரளி மலரை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து 6 மண் அகல்விளக்கு தீபத்தில் பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசத்தை படித்து வழிபாடு செய்யலாம். இதை தவிர முருகப்பெருமானுடைய நாமங்கள், மந்திரங்கள், 108 போற்றிகள் அல்லது முருகப்பெருமானுடைய மந்திரமான ஓம் சரவண பவாய் என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இந்த வழிபாட்டினை செய்யலாம்.